Seas Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பேசுவதிலே, தேவனுடைய வார்த்தை கொடுப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது ஒரு பாடல் பாடி ஜெபிக்க போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்பும் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆண்டவரே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பதில் உம்மை நம்புவேன் என்ற தலைப்பில் நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவரை உயர்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தலையில் தாழ்த்துவோமா? என் அன்பு பரலோக பிதாவே, ஆண்டவரை நம்பிக்கையாய் வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதே. பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளில் இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலம் யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாசத்திலேயாவது நம்பிக்கை பிறக்கிறதுனால ஆசீர்வாதம் தலை பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என்னுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
யார் யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் யார் நம்பிக்கை வைக்கிறார்கள், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து யார் காத்திருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. வேதத்திலே யாரை நம்புகிறோம், யாரை நம்பக்கூடாது என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் விசேஷமாய், ஒன்று, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க அநேகர், மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. ரெண்டாவது, மாம்சமானது தன் புயபலமாய் சரீரத்து மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்படி நம்பிக்கை வைக்கிறதுனால கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான வேளையில் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதர் இன்றைக்கு ஏராளம் பேர் உண்டு. மாம்ச புயம் சரீரத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷர்கள் ஏராளம் உண்டு. அவர்கள்தான் கர்த்தரை விட்டு விலகி இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, 100க்கு 100 ஆண்டவரை நம்புகிற மனிதர்கள் இன்றைக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு சொல்லுவார்கள், நான் ஆண்டவரை நம்புகிறேன். ஆனால் சில சோதனைகள், சில பாடுகள், சில உபத்திரங்கள் வந்தால் ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்களும் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறதா. அப்படின்னா மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாம்சமான தன் புயபலம், சரீர பலம், எனக்கு சரீரத்தில் பலன் இருக்குன்று அப்படி நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்படி நம்பிக்கை வைக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்ள மாட்டான். கர்த்தரை தன் நம்பிக்கை வைக்கிற கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். இப்போ ஒன்று, கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகி போகிற மனுஷன், இருதயமே கர்த்தரை விட்டு விலகும். அப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அதை மட்டுமல்ல, இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகியிருக்கிய கர்த்தாவே, 13ஆம் வசனம், எரேமியா 17:13 வசனம், இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அதாவது கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் ரெண்டாவது வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாய் கர்த்தரை விட்டு விலகிற போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியில் எழுதப்படுமா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதி. அப்படின்னா தூள் இருக்குல்ல, அதில் எழுதப்படுமா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை விட்டு விலகாதுங்க. கர்த்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை பணம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பேர் புகழ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை விட்டு மட்டும் விலகினீர்களானால், வேதம் சொல்லுகிற எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். சபம் பட்டாச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிறவர் யாவரும் வெட்கப்படுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வெட்கப்படுவாங்க. ரெண்டாவது, புழுதியில் எழுதப்படுமா. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தரை விட்டு விலகுவார்கள். அந்த அதிகாரத்திலே நம்ம படிக்கும்போது யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, யார் மேலே விசுவாசம் வச்சுருக்காங்க? இயேசு மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களா? இயேசப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 115ஆம் சங்கீதம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாக இருக்கிறார். நீங்கள் நம்புனீங்கன்னா, கர்த்தரை மட்டும் நம்புறீங்கன்னா துணையாக இருப்பார், அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார்.
ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்கள் துணையும் அவர் கேடகமாக இருப்பார். ஒன்று, கர்த்தரை நம்பு. ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115 சங்கீதத்திலே இந்த வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தரை நம்பு, எந்த விஷயத்தையும் கர்த்தர் மேலே சந்தேகப்படாது. என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார், எங்கள் சபையில் ஆத்துமாக்கள் தரவே மாட்டார், அப்படி நினைக்காதுங்க. கர்த்தர் நம்பு, கர்த்தரை நம்பி உறுதியாக பிடி, நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரே நம்பிக்கை. சங்கீதம் 65 சங்கீதத்தில் இருக்கிறது பாருங்கள். கர்த்தரே நம்பிக்கை, கர்த்தரே எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறவர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். சங்கீதம் 62 பார்க்கிறோம், நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், நெருக்கத்தின் காலத்திலும் துன்பத்தின் காலத்திலும் அவரை நம்புங்கள். சங்கீதம் 62 வாசிக்கிறோம், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவரை நம்பும் பொழுது நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார், நிச்சயமாய் பதில் தருவார். அவரை நம்பிக்கை விட்டு விடாதீர்கள், அவர் மேலே நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நாள்தோறும் அவரை நம்பிக்கொண்டிருங்கள். நாள்தோறும் அவர் மேலே நம்பிக்கை வைத்து ஜெபித்து கொண்டே இருங்கள், நிச்சயமாக பதில் வரும். உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். அந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதுங்க, பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்காதுங்க, யாரையும் நம்பாதுங்க. மோசஸ் ராஜசேகர் பாடல் பாடுவார், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் என்ன செய்வேன் என் பெருமானே, என்ன செய்வேன் என் பெருமானே. நினைச்சதெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொளுத்து போய் தேவனை நான் பகச்சேன். நினைச்சதெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொளுத்து போய் தேவனை நான் பகச்சேன். புளித்து போன மனித வாழ்வை நான் பார்த்தேன், புளித்து போன மனித வாழ்வை நான் பார்த்தேன். இதில் திகச்சு போய் தேவனை நாம் தினம் நினைச்சேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் என் பெருமானே. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் என் பெருமானே. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். வெளுத்தெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொளுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன். புளித்து போன மனித வாழ்வை நான் பார்த்தேன், திகச்சு போய் தேவனே உண்மை நினைச்சேன். நான் யாரை நம்புறேன், இயேசுவை நம்பு. நீ இயேசுவை நம்பு, உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரை நம்பு. மனுஷனை நம்பினா இந்த பாடல் ஒரு அர்த்தம், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடித்தவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க ஐயா. என்னை அநேகர் அப்படித்தான் நடுத்தருவில் விட்டுருவான். நீ நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் நடுத்தருவில் விட்டுருவான். இயேசுவை மட்டும் நம்புங்க. ஒருவேளை உங்களை ஆசீர்வாதங்கள் கடந்து வரலாம், உங்கள் கையில் நிறைய பணங்கள் வரலாம். நீங்கள் மனுஷனை நம்பி போனீங்கன்னா ஏமாந்து போவீர்கள்.
ஏமாந்து போவீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை விட்டு விலகாத, மனுஷனை விட்டு விலகாத. கெட்ட குமாரன் லூக்கா அதிகாரத்தில் கெட்ட குமாரன், பணம் வந்தது. கெட்ட குமாரன் எங்கே போனான் தெரியுமா? துன்மார்க்கமாக ஜீவிக்க போனான். பணம் வந்த தகப்பனிடத்திலிருந்து எல்லா பணத்தையும் வாங்கி பறித்து கொண்டான். சொத்தை பிரித்தெடுத்தான். எல்லாத்தையும் பிரித்தெடுத்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். கடைசியில் பண்டிகை கூட தின்ற கூட தவிடு கூட கிடைக்கல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீர்கள். ஆண்டவரை நம்பு, இயேசுவை நம்பு, மனிதனை நம்பாத, யாரையும் நம்பாத, கர்த்தரை மட்டும் நம்பு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது நான் உங்களுக்கு ஆணி திறமாய் சொல்லுகிறேன். இன்றைக்கி 100க்கு 100 நான் உண்மையே நம்புவேன்னு சொல்லுவோமா? எல்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. அந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் மேலே ஒரு விசேஷமான அபிஷேகம் இறங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மால தன் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மால தன் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர் முன்பாக தலகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஆண்டவர் உயர்த்தி வச்சுக்கிடுவார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த செய்தியை கேட்டு இன்றைய மன மகிழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் மேல நம்பிக்கை வை. ஆண்டவர் விட்டு விலகாத. ஆண்டவர் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. ஏசப்பா மேல நம்பிக்கை வை. ஏசப்பாவே உண்மை நம்புறேன். ஏசப்பா நான் உண்மை நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நான் நம்புகிறேன். ஏசப்பா உம்மை நம்புகிறேன். ஆண்டவர் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதுங்க. உங்க சரீரத்துக்கு மேல நம்பிக்கை வைக்காதுங்க. சரீரம் எனக்கு தெம்பா இருக்கிறது, எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று நம்பிட்டு இருக்காத. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. ஏசப்பா மட்டும் நம்பு. ஏசப்பாவை நம்பிரு. கர்த்தரை விட்டு விலகாத. ஏசப்பாவை தேடு. ஏசப்பா கூப்பிடு. மனுஷனுக்கு மேல நம்பிக்கை வைக்காத. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. உன்னை புழுதியில் எழுதப்படும். நீ சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறது, நீ வெட்கப்படுவாய். ஆண்டவர் சொல்லு, கர்த்தர் மேல நம்பிக்கை வை. ஆண்டவர் நம்பு. ஆண்டவரை நம்பு. கர்த்தருக்கு பயப்படு. ஏசப்பாவுக்கு பயப்படு. வசனத்துக்கு பயப்படு. வசனத்தை நோக்கி பாரு. வசனத்து மேல பிரியம் வை. வசனத்து மேல கவனம் வை. வசனத்தை பைபிளை படி. வேதாங்கத்தை படி. வேதத்தை படி. வேதம் தான் உனக்கு வெளிச்சம். வேதத்தான் உனக்கு ஆரோக்கியம். பணத்தையோ பொருளையோ பணத்தை எந்த இதையும் தேடாத. கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடு. ஏசப்பா போ. ஏசப்பா தேடி போ. ஆலயத்துக்கு போ. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போ. பிஸியாக இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், சொத்து இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும். ஒரு சுனாமி வந்துச்சுன்னா எல்லாம் அழிந்து போகும். ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் எல்லாம் அழிந்து போகும். ஏசப்பாவை நம்பு. ஏசப்பாவை கூப்பிடு. ஏசப்பாவை கூப்பிடு. என் அன்பு தகப்பனே, ஆண்டவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரே நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு கடந்து போகட்டும். ஏசப்பாவை தேடட்டும். ஏசப்பாவை கூப்பிடட்டும். ஏசப்பாவை கூப்பிடட்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தான் எனக்கு போதும், கர்த்தர் தான் போதும். யாரெல்லாம் நம்புறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ
அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
எல்ரோய் எல்ரோய், என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர்.